பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இந்த யோபு புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபு ஒரு ஐஸ்வர்யவானாக, ஒரு செல்வ சீமானாக, அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக சம்பத்துக்களையும் அநேக வேலைக்காரர்களையும் மிருக ஜீவன்களை உடைய ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். அந்த யோபு கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய், உண்மை உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், எல்லா பொல்லாப்புக்கும் விலகுகிறவனாய் காணப்பட்ட அந்த யோபுவை குறித்து சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லி அந்த யோபுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அந்த யோபுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து விட வேண்டும், யோபுக்கு ஒரு பெரிய தீங்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சத்துரு தேவனிடத்தில் போய் அனுமதி கேட்கிறான். தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் யோபுடைய ஜீவனை மட்டும் தப்ப விட்டு மீதி எல்லாவற்றையும் தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். இந்த சாத்தான் யோபுவை பயங்கரமாக தாக்கி அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழக்க பண்ணினான். அது மட்டுமல்லாமல் அவன் சரீரத்தில் கொடிய பருக்களை கொண்டு வந்து பயங்கரமான வேதனைகளை உருவாக்கினான். ஆனால் இந்த யோபு ஒருபோதும் தேவனை விட்டு விலகவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அவன் கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்தான். ஆமென். துன்பங்கள், பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள் இந்த யோபுவை தேவனை விட்டு பிரிக்க முடியவில்லை. மாறாக அந்த துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் தேவனோடு கூட அவனை ஐக்கியப்படுத்தினது. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், நெருக்கங்கள், சாத்தான் கொண்டு வருகிற அந்த வேதனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு அவைகளை இந்த யோபு எப்படி தேவனோடு நெருங்கி வாழ்ந்தானோ அதே போல நாமும் இந்த துன்பங்களும் பாடுகளும் நமக்கு தேவன் அனுமதித்தது தேவனோடு நெருங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு கூட இந்த யோபு நெருங்கி இருந்தது போல நாமும் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் யோபு சொல்றாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். இந்த யோபுக்கு பிசாசு தீமையான காரியங்களை கொண்டு வந்தான். எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்து விட்டான், சரீர சுகத்தை கெடுத்து விட்டான். ஆனா இந்த யோபு ஒருபோதும் தேவனை விட்டு விலகல, தேவனை குறை சொல்லல, தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தான். அதனால இந்த தேவன், அவன் எந்த தெய்வத்தை நம்பி இருந்தானோ, கர்த்தரை நம்பி இருந்தானோ, அந்த கர்த்தர் அந்த யோபு கைவிடவே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிறான். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். பிசாசு நினைச்சா யோபுடைய கதை முடிஞ்சு போச்சு, யோபு அவ்வளோதான், இனி யோபுவை எழும்பவே முடியாது அப்படின்னு நினைச்சா அந்த யோபு திரும்ப எழும்பினான். ஆமென். கர்த்தருடைய பலத்தினால், தேவனுடைய கிருபையினால் எழும்பினான். ஆமென். இந்த காலை வேளையில் யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரம், நெருக்கம், துன்பம், துயரம், இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் யோபு சொல்றார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்று சொல்லி செய்ய நினைத்த காரியத்தை ஆண்டவர் ஒன்றும் தடைபடாம எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த யோபுடைய வாழ்க்கையில யோபு 42:10 யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் யோபு இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளுகிறான். 11ஆம் வசனம், அவனுடைய சகோதரிகள் அவனுக்கு அறிமுகமான எல்லாரும் யோபுக்கு தங்க காசுகளை கொடுக்குறாங்க.
அது மட்டுமல்ல, பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. 12ஆம் வசனம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு அநேக ஆடு, மாடு, ஒட்டகங்கள் எல்லாம், மிருக ஜீவன் எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனம், யோபுக்கு 7 ஆண் குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பெற்றார்கள். அல்லேலூயா. மொத்த 10 பிள்ளைகள் இழந்து போனா மறுபடியும் 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 15 வசனம், யோபுவின் குமாரத்திகளைப் போல அழகு உள்ளவர்கள் தேசத்தில் ஒருவரும் கிடையாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அது மட்டுமல்ல, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளையும் பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் பார்த்தான். அது மட்டுமல்ல, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 210 ஆண்டுகள் யோபு உயிரோடு கூட வாழ்ந்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்கிற நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், கடன் பாரங்கள் மாறும். நம்மை ஆண்டவர் இப்போ இருப்பதை விட இன்னும் 2 மடங்கு நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். யோபு சொன்னது போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதியும். இந்த நாளுக்குரிய கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.